யாடியா T5L மகிழ்ச்சி நிறைந்த நீண்ட பயணத்திற்கு. வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. செய்திகளுக்காக இணைந்திருக்கும் நான் ரோஹிணி அருந்தவச்செல்வம். அரசாங்கம் எரிபொருள் வரிகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச கோரிக்கை விடுத்துள்ளார். இந்திய அரசாங்கம் எரிபொருள் மீதான வரிகளை குறைத்துள்ளதை போன்று இலங்கையிலும் வரிகளை குறைத்து மக்களுக்கு நிவாரணம் வழங்குமாறு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவிடம் கோரிக்கை விடுத்துள்ளார். இந்தியாவில் பெட்ரோல் மீதான சிறப்பு கூடுதல் கலால் வரி 13 ரூபாவிலிருந்து 3 ரூபாவாக குறைக்கப்பட்டுள்ளதுடன் டீசல் மீதான வரி முழுமையாக நீடிக்கப்பட்டுள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள அவர், ஜனாதிபதி தனது தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய தருணம் இதுவென தனது எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். ஈரான் போர் மற்றும் ஹார்மூஸ் நீரிணை ஊடாக மசகு எண்ணெய் விநியோகத்தில் ஏற்பட்டுள்ள நெருக்கடிகளால் உலக சந்தையில் மசகு எண்ணெய் விலை ஒரு பீப்பாய் $100 தாண்டியுள்ளது. இந்த இக்கட்டான சூழலில் பணவீக்கத்தை கட்டுப்படுத்தவும் நுகர்வோரை பாதுகாக்கவும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் அரசாங்கம் இந்த அதிரடி வரி குறைப்பை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. சர்வதேச ரீதியில் எரிபொருள் விலை உயர்வால் எண்ணெய் நிறுவனங்கள் பெரும் நட்டத்தை எதிர்கொண்டுள்ள போதிலும் வரி வருமானத்தை இழந்து மக்களுக்கு சலுகை வழங்க இந்தியா முன்வந்துள்ளதை சுட்டிக்காட்டியுள்ள எதிர்க்கட்சித் தலைவர் இலங்கையிலும் இதே நடைமுறையை பின்பற்றுமாறு வலியுறுத்தியுள்ளார். மேற்காசிய நாடுகளில் உள்ள தமது உறவினர்களுடன் தொடர்புகளை இழந்து தவிர்க்கும் இலங்கையர்களுக்கு உதவுவதற்கு இலங்கை செஞ்சிலுவை சங்கம் முன்வந்துள்ளது. ஈரான் உள்ளிட்ட மேற்கு ஆசிய நாடுகளில் நிலவும் போர் பதற்றமான சூழலால் அங்கிருக்கும் தமது உறவினர்களுடன் தொடர்புகளை இழந்து தவிக்கும் இலங்கையர்களுக்கு உதவுவதற்கு இலங்கை செஞ்சிலுவை சங்கம் முன்வந்துள்ளது. குறிப்பாக ஈரான் மற்றும் அதன் அண்டை நாடுகளில் நிலவும் மோதல் நிலைமைகள் காரணமாக இணையம் மற்றும் தொலைத்தொடர்பு சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதால் அங்குள்ளவர்களின் பாதுகாப்பு குறித்து இலங்கையில் உள்ள அவர்களது குடும்பத்தினர் பெரும் கவலையடைந்துள்ளனர். இந்த மனிதாபிமான பிரச்சனையை தீர்ப்பதற்காக செஞ்சிலுவை சங்கத்தின் குடும்ப உறவுகளை மீண்டும் கட்டியெழுப்புதல் எனும் திட்டத்தின் கீழ் காணாமல் போனவர்கள் அல்லது தொடர்புகளை இழந்தவர்கள் பற்றிய தகவல்களை பரிமாறிக்கொள்ள விசேட வசதிகள் செய்யப்பட்டுள்ளன. சர்வதேச செஞ்சிலுவை சங்கம் செம்புரை சங்கங்களின் உலகளாவிய வலையமைப்பின் ஊடாக பாதிக்கப்பட்ட நாடுகளில் உள்ள தனது கிளைகளுடன் இணைந்து இந்த தொடர்புகளை மீண்டும் ஏற்படுத்த இலங்கை செஞ்சிலுவை சங்கம் நடவடிக்கை எடுத்துள்ளது. மேற்காசிய நாடுகளில் உள்ள தமது உறவினர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்த முடியாமல் தவிர்ப்போர் 0703788614 என்ற துரித தொலைபேசி இலக்கத்தை அழைக்க முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் நாடு முழுவதும் உள்ள செஞ்சிலுவை சங்கத்தின் 25 கிளைகளையும் பொதுமக்கள் தொடர்பு கொள்ள முடியும். முற்றிலும் இலவசமாகவும் இரகசியமாகவும் வழங்கப்படும் இந்த சேவையை பயன்படுத்திக் கொள்ளுமாறு இலங்கை செஞ்சிலுவை சங்கம் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டுள்ளது. நாட்டின் ஒரு சில இடங்களில் மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் அறிவித்துள்ளது. இரத்தினபுரி, களுத்துறை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவு வேளைகளில் ஒரு சில இடங்களில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் என வானிலை முன்னறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிக பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கங்களினால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. மட்டக்களப்பில் பெண்கள் மயக்க மருந்து கொடுக்கப்பட்டு கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான பிரதான சந்தேக நபர்களில் முதலாவது சந்தேக நபரை 3 நாட்கள் போலீஸ் காவலில் எடுத்து விசாரணை செய்ய நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மட்டக்களப்பில் மயக்க மருந்து கொடுத்து பெண்கள் கடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் கைதான பிரதான சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் 30ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பெண்கள் கடத்தப்பட்டு மற்றும் கொலை செய்யப்பட்ட சம்பவங்கள் தொடர்பில் கைதான பிரதான சந்தேக நபர்கள் நேற்றைய தினம் மட்டக்களப்பு நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டனர். பிரதான சந்தேக நபர் மூவரில் பெண் ஒருவரையும் அவரது சகோதரனையும் 30ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றால் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது.
பிரதான சந்தேக நபரில் முதலாம் அவரை தொடர்ந்து மேலும் 3 நாட்களுக்கு போலீஸ் காவலில் தடுத்து வைத்து விசாரணை செய்யுமாறு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. அத்தோடு மயக்கமிருந்து வைத்திருந்த சந்தேகத்தின் பேரில் கொக்கட்டிச்சோலையில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபரை 7 நாட்கள் போலீஸ் தடுப்பு காவலில் வைத்து விசாரணை செய்வதற்கான உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. நகைக்கடை வியாபாரிகள் இருவருக்கும் எதிர்வரும் ஏப்ரல் 2ஆம் தேதி வரை விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. இலங்கைக்கு தேவையான எரிபொருளை அவசரமாக வழங்க இந்தியா முன்வந்துள்ளது. ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோருக்கிடையே அண்மையில் இடம்பெற்ற உயர்மட்ட தொலைபேசி உரையாடலை தொடர்ந்து இலங்கைக்கு தேவையான எரிபொருளை அவசரமாக வழங்க இந்தியா முன்வந்துள்ளது. மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றமான சூழல் மற்றும் இலங்கையின் எரிபொருள் தேவை குறித்து இரு நாட்டு தலைவர்களும் விரிவாக கலந்துரையாடினர். இதன் பயனாக இந்திய எண்ணெய் நிறுவனமான IOC இலங்கையில் உள்ள லங்கா IOC நிறுவனத்திற்கு எரிபொருள் கப்பலை அனுப்பியுள்ளது. தற்போது இலங்கை கடற்பரப்பை வந்தடைந்துள்ள இந்த கப்பலில் 20,000 மெட்ரிக் டன் டீசல் மற்றும் 18,000 மெட்ரிக் டன் பெட்ரோல் என மொத்தம் 38,000 மெட்ரிக் டன் எரிபொருள் கொண்டுவரப்பட்டுள்ளது. முன்னதாக லங்கா IOC நிறுவனத்தால் வழங்கப்பட்டிருந்த ஒரு எரிபொருள் கொள்வனவு கட்டளை ரத்து செய்யப்பட்டிருந்த நிலையில் இரு நாட்டு அரசாங்கங்களின் நேரடி தலையீட்டின் காரணமாக இந்த அவசர விநியோகம் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இரு நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களும் இது தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தியிருந்த நிலையில் இந்திய தூதரக ரீதியிலான முயற்சி இலங்கையின் எரிபொருள் தட்டுப்பாட்டை போக்க ஒரு சாதகமான முடிவை எட்டியுள்ளது. SLT மொபிட்டல் தேசிய அபிவிருத்திக்கு பங்களிப்பு வழங்குகின்றது. SLT மொபிட்டல் புத்தாக்கம், மீட்சி மற்றும் மக்களுக்கு முன்னுரிமை நோக்குடன் தேசிய அபிவிருத்திக்கு பங்களிப்பு வழங்குகின்றது. இலங்கையின் தேசிய தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப தீர்வு வழங்குனரான SLT மொபிட்டல் நாட்டின் டிஜிட்டல் மாற்ற செயற்றிட்டத்தை விரிவுபடுத்துவதற்கான முயற்சிகளை வலுப்படுத்துவதற்கும் புத்தாக்கம், மீட்சி மற்றும் மக்களை முன்னிலைப்படுத்தும் ஒரு தூர நோக்குடன் செயலாற்றுகின்றது. 2025 நிதியாண்டின் வலுவான நிதி பெறுபேறுகளின் அடிப்படையில் வாடிக்கையாளர் அனுபவங்களை மேம்படுத்துவதற்கும் நிறுவனங்களை வலுப்படுத்துவதற்கும் மற்றும் தேசிய டிஜிட்டல் உள்ளடக்கத்தை முன்னெடுப்பதற்குமான முன்னோடி முயற்சிகளை முன்னெடுத்து வருகிறது. இதன் மூலம் இலங்கையின் பொருளாதார முன்னேற்றத்தை மேம்படுத்துவதில் SLT மொபிட்டல் தனது பங்களிப்பை உறுதிப்படுத்துகின்றது. தேசிய அபிவிருத்தியின் செயல்படுத்தினராக SLT மொபிட்டலின் வெற்றி வெளிப்படையானதாகவும் பரந்த வீச்சை கொண்டதுமாக அமைந்துள்ளது. அடுத்த தலைமுறைக்கான இணைப்பு அனுபவத்தை வழங்கும் வகையில் இலங்கையில் 5G தொழில்நுட்பத்தை பொதுமக்களுக்கு கிடைக்க செய்ததன் ஊடாக நாட்டின் டிஜிட்டல் நிலைமாற்றத்தை முன்னெடுப்பதிலும் இலங்கையை புத்தாக்கத்தில் உலகளாவிய ரீதியில் முன்னிலைக்கு கொண்டு செல்வதிலும் தனது தலைமைத்துவத்தை அது மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது. டிஜிட்டல் பொருளாதார பிரதி அமைச்சர் கௌரவ பொறியியலாளர் எரங்க வீரரத்ன, ஸ்ரீலங்கா டெலிகாம் குழுமத்தின் தவிசாளர் கலாநிதி மோதிலால் டி சில்வா, பிரதம நிறைவேற்று அதிகாரி ரியாஸ் ரசீத், பிரதம செயல்பாட்டு அதிகாரி இமந்த விஜயகோன் மற்றும் SLT மொபிட்டல் பிரதம நிதி அதிகாரி சஞ்சீவ சமரநாயக்க உள்ளிட்ட முக்கிய பிரமுகர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர். ஸ்ரீலங்கா டெலிகாம் குழுமத்தின் தவிசாளர் கலாநிதி மோதிலால் டி சில்வா கருத்து தெரிவிக்கையில், எமது வலுவான நிதி பெறுபேறுகள் SLTயின் மொபிட்டல் மீட்சியையும் மற்றும் வாடிக்கையாளர்கள் எம் மீது வைத்துள்ள நம்பிக்கையும் பிரதிபலிக்கின்றன. வாரம் முழுவதும் 24 மணி நேரமும் செயற்படும் வெளிக்கல பராமரிப்பு நிலைய சேவைகளை விரிவுபடுத்துவதன் ஊடாக சேவை நம்பகத்தன்மையில் நாம் புதிய உச்சத்தை எட்டியுள்ளோம். தடையற்ற இணைப்பை வழங்குவதற்கான எமது திறனின் மீதான வாடிக்கையாளர் நம்பிக்கையை இது மேலும் வலுப்படுத்துவதுடன் தேசிய முன்னேற்றம் மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு எமது ஆதரவை வழங்குவதன் மூலம் இலங்கையின் டிஜிட்டல் முதுகெலும்பையும் நாம் பலப்படுத்துகிறோம் என்றார். SLT மொபிட்டல் பிரதம நிறைவேற்று அதிகாரி ரியாஸ் ரசீத் கருத்து தெரிவிக்கையில், Sri Lanka as an economy has gone through in the last 4-5 years. நாட்டின் தேசிய தகவல் மற்றும் தொடர்பாடல் தொழில்நுட்ப தீர்வு வழங்குனர் என்ற ரீதியில் மக்களை மையமாக கொண்ட முன்னெடுப்புகளினூடாக தேசிய அபிவிருத்தியை முன்னெடுத்து செல்வதில் எமக்கிற்கு முக்கிய பங்கையும் பொறுப்பையும் நாம் நன்கு உணர்ந்துள்ளோம். தொழில்துறையில் முதன்முறையாக அறிமுகப்படுத்தப்பட்டுள்ள எமது வாரம் முழுவதும் 24 மணி நேர சேவை மாதிரியானது ஒரு சாதாரண அளவுகோலுக்கும் அப்பாற்பட்டதாகும்.
இது எமது நிதி பலத்தையும் ஆற்றலையும் பயன்படுத்தி டிஜிட்டல் நிலைமாற்றம், புத்தாக்கம் மற்றும் உள்ளடக்கிய வளர்ச்சி ஆகியவற்றால் அடையாளப்படுத்தப்படும் இலங்கையின் எதிர்காலத்தை வடிவமைப்பதற்கான எமது அர்ப்பணிப்பை பறைசாற்றுகிறது என்றார். And also support SLT in taking this journey forward and invariably making sure that the country benefits through this initiative. கொழும்பு விற்பனை மற்றும் விநியோக நிறுவனத்திற்கு அவார்ட்ஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஹையர் எஜுகேஷன் நிறுவனத்திடமிருந்து அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்துள்ளது. கொழும்பு விற்பனை மற்றும் விநியோக நிறுவனம் தங்களுக்கு இங்கிலாந்தைச் சேர்ந்த அவார்ட்ஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஹையர் எஜுகேஷன் நிறுவனத்திடமிருந்து அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கிடைத்துள்ளதாக நிகழ்ச்சியுடன் அறிவிக்கின்றது. இந்த முக்கிய சாதனை கொழும்பு விற்பனை மற்றும் விநியோக நிறுவனம் அவார்ட்ஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஹையர் எஜுகேஷன் அங்கீகரித்த மையமாக திகழ்வதை உறுதிப்படுத்துகின்றது. மேலும் வலுவான கல்வி நிர்வாகம், தரமான கற்றல் நடைமுறைகள் மற்றும் மாணவர் முன்னேற்றத்தை மையமாக கொண்டு சர்வதேச தரத்திற்கிணங்க கல்வியை வழங்குவதில் கொழும்பு விற்பனை மற்றும் விநியோக நிறுவனத்தின் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துகிறது. இந்த அங்கீகாரம் விற்பனை மற்றும் விநியோகத்துறையை ஒரு சாதாரண வேலைத்திறனாக அல்லாமல் தரநிலைகள், நெறிமுறைகள், அங்கீகாரம் மற்றும் முன்னேற்ற வாய்ப்புகளுடன் கூடிய ஒரு தொழில்முறை வாழ்க்கை பாதையை மாற்றும் கொழும்பு விற்பனை மற்றும் விநியோக நிறுவனத்தின் நீண்டகால நோக்கில் ஒரு முக்கிய முன்னேற்றமாகும். அவார்ட்ஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஹையர் எஜுகேஷன் என்பது ஐக்கிய ராஜ்யத்தை மையமாக கொண்ட உலகளாவிய அங்கீகாரம் பெற்ற கல்வி வழங்கும் நிறுவனம் ஆகும். இது பல நாடுகளில் அங்கீகரிக்கப்பட்ட மையங்களுடன் இணைந்து செயல்பட்டு கடுமையான கல்வி மற்றும் நிர்வாக தரநிலைகளை பேணுகிறது. இந்த மைய அங்கீகாரம் மூலம் கொழும்பு விற்பனை மற்றும் விநியோக நிறுவனம் இலங்கையில் விற்பனை திறன் மேம்பாட்டிற்கான ஒரு வலுவான சூழலை உருவாக்கும் முயற்சியில் அதிக நம்பிக்கையுடனும் நம்பகத்தன்மையுடனும் முன்னேறுகிறது. இந்த கூட்டாண்மையின் ஒரு பகுதியாக கொழும்பு விற்பனை மற்றும் விநியோக நிறுவனம் அவார்ட்ஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஹையர் எஜுகேஷனுடன் இணைந்து UK கட்டுப்பாட்டில் உள்ள இலங்கை சந்தையின் தேவைக்கேற்ப வடிவமைக்கப்பட்ட விற்பனை மற்றும் விநியோகத்திற்கான சிறப்பு தகுதிகள் உருவாக்கும் பணியில் ஈடுபட்டுள்ளது. இத்திட்டத்தின் சர்வதேச தரத்திற்கும் தற்போதைய தொழில்துறை தேவைகளுக்கும் ஏற்ப வடிவமைக்கப்பட்டுள்ளன. இவை விரைவில் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் மற்றும் UK பட்டியலில் சேர்க்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதன் மூலம் கொழும்பு விற்பனை மற்றும் விநியோக மாணவர்கள் உலகளாவிய மதிப்புள்ள தொழில் சார்ந்த தகுதிகளை பெறும் வாய்ப்பை பெறுவர். கொழும்பு விற்பனை மற்றும் விநியோக நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி சத்ரு கொட்டகம கருத்து தெரிவிக்கையில், அவார்ட்ஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஹையர் எஜுகேஷன் மைய அங்கீகாரம் பெறுவது கொழும்பு விற்பனை மற்றும் விநியோக நிறுவனத்திற்கு ஒரு முக்கிய திருப்புமுனையாகும். இது நாம் உருவாக்கி வரும் தரநிலைகளை உறுதிப்படுத்துவதோடு இலங்கையின் விற்பனை மற்றும் விநியோக கல்விக்கான சிறப்பு நிறுவனமாக எங்களின் நம்பகத்தன்மையையும் வெளிப்படுத்துகிறது. அவார்ட்ஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஹையர் எஜுகேஷனுடன் இணைந்து இலங்கை சந்தைக்கேற்ப வடிவமைக்கப்பட்ட UK தகுதிகளை உருவாக்குவதில் அடுத்த கட்டங்களை எடுப்பதில் நாம் பெருமை கொள்கிறோம். இது எங்கள் மாணவர்களுக்கு தெளிவான முன்னேற்ற பாதைகளை உருவாக்கி நாட்டின் விற்பனை துறையின் தரத்தை உயர்த்தும். அவார்ட்ஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஹையர் எஜுகேஷன் நிறுவனத்தின் தலைமை செயல் அதிகாரி அலெக்ஸ் ஃபெர்க்ஸ் அவர்கள் கருத்து தெரிவிக்கையில், கொழும்பு விற்பனை மற்றும் விநியோக நிறுவனத்தை அவார்ட்ஸ் ஃபார் ட்ரைனிங் அண்ட் ஹையர் எஜுகேஷன் உலகளாவிய அங்கீகரிக்கப்பட்ட மையங்களின் வலையமைப்பில் இணைப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அங்கீகார செயல்முறையின் போது கொழும்பு விற்பனை மற்றும் விநியோகம் முழு மிகுந்த தொழில்முறை அணுகுமுறைகளையும் அக்கறையும் வெளிப்படுத்தியது. இலங்கையின் துறை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் நீண்டகால வெற்றிகரமான கூட்டாண்மையை எதிர்நோக்குகிறேன். மேலும் எனது வரவிருக்கும் கொழும்பு பயணத்தில் கொழும்பு விற்பனை மற்றும் விநியோக அணியை நேரில் சந்திக்க ஆவலுடன் உள்ளேன். பதுளை பண்டாரவளை பகுதியில் 10 மாணவர்கள் குளவைக்கோட்டுக்கு இலக்காகியுள்ளனர். பண்டாரவளை பகுதியில் குளவைக்கோட்டுக்கு இலக்கான பாடசாலை மாணவர்கள் 10 பேர் பண்டாரவளை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக பண்டாரவளை போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று காலை மாணவர்கள் பாடசாலை வளாகத்தில் விளையாடிக் கொண்டிருந்த போது திடீரென கலைந்த குளவிகள் மாணவர்களை கொட்டியுள்ளதாக தெரிய வருகின்றது. பண்டாரவளை பாடசாலை ஒன்றில் தரம் 5 கல்வி பயிலும் மாணவர்களே இச்சம்பவத்தில் பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர். யாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் களவாடப்பட்ட 14 பவுன் நகைகள் போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன. யாழ்ப்பாண நகர் பகுதி வீடொன்றில் களவாடப்பட்ட 14 பவுன் நகைகள் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீசாரால் மீட்கப்பட்டுள்ளன.
குறித்த வீட்டில் வசிக்கும் கணவனும் மனைவியும் பணி நிமித்தம் பகலில் வீட்டில் இருப்பதில்லை. இதனால் வீட்டை பராமரிப்பதற்கென பணிப்பெண் ஒருவரை வேதனத்திற்கு அமர்த்தியிருந்தனர். இந்த நிலையில் வீட்டில் இருந்து 14 பவுன் நகைகள் காணாமல் போயிருந்தன. இதனால் நகைகள் களவாடப்பட்டிருக்கலாம் என வீட்டின் உரிமையாளர் யாழ்ப்பாண போலீஸ் குற்றத்தடுப்பு பிரிவில் 1 வாரத்திற்கு முன்னர் முறைப்பாடு செய்திருந்தார். இதனையடுத்து விசாரணைகளை மேற்கொண்ட போலீசார் குறித்த வீட்டில் பணிப்பெண்ணாக இருந்த 53 வயதான பெண்ணை கைது செய்ததுடன் அவரிடமிருந்து களவாடப்பட்ட 14 பவுன் நகைகளையும் மீட்டனர். குறித்த பணிப்பெண் இதற்கு முன்னரும் தான் பணிபுரிந்த வீடுகளில் நகைகளை களவாடியிருப்பதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். வடக்கு தென்னை முக்கோண வலய திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பில் நேற்று ஆராயப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் ஆரம்பிக்கப்பட்டுள்ள தென்னை முக்கோண வலய திட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பிலும் கடலோர பகுதிகளில் தென்னங்கன்றுகளை நடுகை செய்வது தொடர்பிலும் ஆராயும் கலந்துரையாடல் வடக்கு மாகாண ஆளுநர் நவன வேதநாயகன் தலைமையில் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் இடம்பெற்றது. தென்னை பயிற்சிகை சபையின் உதவி பொது முகாமையாளர் டி வைகுந்தன் ஜனாதிபதியினால் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் ஆரம்பித்து வைக்கப்பட்ட தென்னை முக்கோண வலய செயற்றிட்டத்தின் முன்னேற்றம் தொடர்பில் விளக்கம் அளித்தார். 16,000 ஏக்கர் அடையாளப்படுத்தப்பட்டு பயனாளிகளுக்கு தேவையான தென்னங்கன்றுகள் விநியோகிக்கப்பட்டுள்ளன எனவும் இந்த ஆண்டும் இத்திட்டம் முன்னெடுக்கப்படுவதாகவும் குறிப்பிட்டார். அத்துடன் இத்திட்டத்தை முன்னெடுத்துச் செல்வதில் உள்ள சவால்கள் குறித்தும் தெளிவுபடுத்தினார். யாழ் மாவட்டத்தில் ஒரு கிராமத்தை தெரிவு செய்து அதன் கடற்கரையோரங்களில் தென்னங்கன்றுகளை நடுகை செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது. வடக்கு மாகாணத்தில் வெள்ள ஈயின் தாக்கத்தை கட்டுப்படுத்துவது தொடர்பில் கடந்த ஆண்டு நடவடிக்கை எடுக்கப்பட்டதை சுட்டிக்காட்டிய ஆளுநர் தற்போதைய வெப்பமான காலநிலையுடன் மீண்டும் வெள்ள ஈயின் தாக்கம் அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். உயிரியல் கட்டுப்பாட்டு முறையே சிறந்த தீர்வு என்ற அடிப்படையில் கிளிநொச்சியில் உள்ள விவசாய ஆராய்ச்சி பிரிவு வடக்கு மாகாண சபையால் வழங்கப்பட்ட நிதியின் அடிப்படையில் மேற்கொண்டுள்ள ஆய்வுகளை விரைவுபடுத்த ஆளுநர் கேட்டுக்கொண்டார். இத்துடன் டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கைகள் நிறைவு பெறுகின்றன. தொடர்ந்து நமது டான் தமிழொலி நிகழ்ச்சிகளின் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். வணக்கம்.